முட்டாளுங்கிற உலகத்தில் நான் என்ன பேச முடியும்? நான் எவ்வளோ காட்டு கற்றுறேன், அசிங்கம் சொல்லி உள்ளே போய் வைக்கிறாங்களே தவிர எவனை புரிஞ்சுக்கிறாங்களா என்ன? மதம் தப்புடா, ஆமாம் அவன் சொன்னது சரின்னு எவனா சொன்னானா? என்னை பிடிக்கலாமா ஒருத்தன்? என்னை தொடலாமா? நான் மதம் தப்புடா, நீ எந்த மதம் வேணா இரு, அது எல்லா மதத்தையும் தான் திட்டினாருன்னு சொன்னானா? ஒன்னா சொன்னானா? அப்புறமா என்ன ஆட்சி பீடத்தில் இருக்கிறான் அவன்? என்ன நடந்தது கேட்டானா? எந்த ஜட்ஜி கேட்டானா? எந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, போலீஸ்காரெல்லாங்கிறான்ல லைனில், எவனா கேட்டானா? ஏன் கேட்கல? கூட்டமாக இருந்தாக்கா கொடி பிடிச்சா என்னடா வந்தது? மதம் எல்லாம் தப்பு தான் சொல்லணுமா இல்லையா? அவ்வளோ முட்டாள்தனமாக பேசிக்கிறேன் நான். அவ்வளோ புரிஞ்சிக்காமே இருக்கிறான். அப்போ மதத்தை பேசக்கூடாது அப்படித்தானே அர்த்தம்? அவன் நடிகரை பேசினா, அரசியல்வாதி பேசினா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவன் விஜய் பற்றினா என்ன பேச முடியும்? இவ்வளோ தான் பேச முடியும். அவனா அங்கே தொங்குதான் இங்கே தொங்குதான், அவனை பார்க்க போனீங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, அதை நான் எடிட் பண்ணுறேன். இப்போ பேசுகிறேன், கட் பண்ணுறேன். நான் நாளைக்கா நான் பேசலைன்னுவேன், யாரும் எடிட் பண்ணி போட்டாங்கன்னுவேன். ஏன் என்ன கதை? உண்மை சொன்னால் உனக்கு என்ன ஆக மாட்டேங்குது? புரியவே இல்லை, அசிமா பேசுகிறேன்ற நாய். உன்னை விட விசேஷமான உண்டா இந்த உலகத்தில்? உன்னை எவ்வளோ அழகாக பண்ணிக்கிறான் கடவுள். மூக்கு பக்கத்தில் கண்ணை வச்சு அதை பாதுகாப்பாக மூடுறதுக்கு இமையை வச்சு, காது மூடுறதுக்கு ஒரு இமையை வைக்கல அந்த நாய், கண்ணுக்கு வச்சுக்கிறான். அப்போ ஏதோ உனக்கு என்னென்ன பண்ணணுன்னு என்ன பண்ணிக்கிறான் கடவுள்? முன்ன டிசைன் பண்ணி அழகாக அமுச்சு விட்டான். உன் மனசை வச்சு நீ என்ன பண்ணுகிற? எவன் உனையோ பார்க்க போகிற? அது கூட்டம் தெரிஞ்சு போகிற உனக்கு அறிவு தான்னு கேட்குறேன் நான். ஏன் உன் மதம் அப்படி வளர்க்குது? ஒரு கல்லை வச்சுட்டு வாங்கினா எல்லாம் ஓடுறீங்க, அப்படித்தானே? போய் சுற்றி என்ன பண்ணுங்கிறீங்க? ஒரு ஸ்டைலாக உட்கார முடியாத இடத்துக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வரீங்களா? உங்களுக்கு வெக்கமாக இல்லை? வெளிநாட்டுக்காரன் உனக்கு சொல்லி கொடுத்து கூட புரிஞ்சிக்கவே இல்லை. அழகாக கட்டை போட்டு வச்சுக்கிறான், முட்டி போட்டால் முடி வழக்கு போகுதுன்ட்டு அங்கே ஒரு பெட்டு வச்சுக்கிறான். டீசெண்டாக போய் கட்டில் போய் உட்காடுறானுங்க. அவங்களுக்கு தான் ஒயின் அடினானுங்க, பிஸ்கெட் சாப்பிட்றானுங்க, லைனில் போய் நின்று சாப்பிட்றானுங்க. பார்த்து கற்றுக்கவே இல்லை, கையை உள்ளே விட்டு வாங்கினுக்கிற, கட்டாச்சு வச்சுக்கிறான். ஆடு மாடு மாதிரி உள்ளே அனுப்புகிறான் உன்னை. மானம் கட்டு போய் அங்கே போகிறீங்களா? உங்களுக்கு வெக்கமாக இல்லை உங்களுக்கு? அங்கே போனவங்க இங்கேயே தானே போவீங்க. அப்போ உங்கள் மதம் உங்களை அசிங்கமாக வளர்க்குது, உன்னை சுற்றி இருக்கிற உங்கள் கலாச்சாரம் அசிங்கமாக இருக்குது. அதுமாதிரி நீ என்ன பண்ணுவேன்? எவனோ ஒருத்தன் நாய் வந்துட்டான்னா, அன்னைக்கு வேலை வெட்டி இல்லை, கூத்து ஆடினாங்க, கூத்தை பார்க்கறதுக்கு அப்புறம் நைட்டில் போய் ஆடினானுங்க. அந்த நாயை சனிக்கிழமை பார்த்து வச்சுக்குது எதுக்கு? டைமை மெயின்டைன் பண்ணாத ஒருத்தன் நான் வந்து நீ வர்றடான்னு போன உனக்கு ஒர்க்கு இல்லை உனக்கு? எதோ பேசுனாலும் யூடியூப்பில் பேசுகிறேன் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே? நான் உனக்கு அறிவு இல்லை உனக்கு? எவ்வளோ நான் யூடியூப்பில் பார்க்குறியா இல்லையா? என்னென்ன பண்ணி எப்படியானே நீ பாத்தியா, நீ பாத்தியா பாட்டு எழுதிக்கிறேன் தானே? என்ன போனமா தானே போனேன்? அட நீ ஒரு நாள் போனமா தானே போகிற? எவன் மீட்டிங் போட்டான்னா இது ஒன்று எதுக்கு போனேன்னு கேட்குறேன் நான். ஏன் போகிறீங்க? போனவங்க தப்பு தானே? போய் செத்துட்டீங்களே, உன் பொண்டாட்டி புள்ளிங்கெல்லாம் போய் சொல்கிறதுக்கு என்ன? பணம் வாங்குறதுக்கா?